இன்னைக்கு நம்ம வேலூர் கோட்டை மைதானத்துல நடக்கிற எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கே! ஓகே, சரி வாங்க கேட்ட தாண்டி உள்ள போய் பார்க்கலாம். பார்த்தா என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமா இருந்ததுங்க. ஒரு காட்டுக்குள்ள போற ஒரு ஃபீல் இருந்தது. காடுனா சும்மாவா? யானை, புலி, சிங்கம், நீர்வீழ்ச்சி, காட்டாறு என்னென்னமோ என்ட்ரன்ஸ்லயே வந்து மிரட்டி இருக்காங்க. நீங்களே பாருங்களேன். ஆனா தண்ணிக்குள்ள தான் ஒண்ணும் இல்லன்னு நெனைக்கிறேன். சரி, இங்க பாருங்க பக்கத்துல. இவ்வளவு பெரிய யானை. மான்கள், சிறுத்தை, கரடி, கருஞ்சிறுத்தை, காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தோட வாயில தாங்க என்ட்ரன்ஸே வச்சிருக்காங்க. ஓகே, என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கமும் யானைகள்லாம் இருக்கு. அடடா, இன்னொரு நீர்வீழ்ச்சி இருக்கே. தண்ணி வர மாதிரி தான் தெரியுது இதுலயும். வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். அட்லீஸ்ட் இந்த தண்ணியாச்சும் ஏதாவது இருக்கா பார்க்கலாம். அடடா, 3 முதலைங்க இருக்குங்க. 3 முதலைகள். ஓகே, பக்கத்துல பாருங்க ஒரு பனிக்கரடி, இந்த பக்கம் ஒரு சிங்கம். அப்படியே ஒரு மலையே தத்ரூபமா எடுத்திருக்காங்க. காட்டு எருமை, பாம்பு, மயில் என்னென்னமோ இருக்குங்க. ஓகே, என்ட்ரன்ஸை பார்த்தாச்சு. டிக்கெட்டை எடுத்துட்டு உள்ள போகலாமா? டிக்கெட் கவுண்டர் தான் எங்கே இருக்குன்னு தெரியல. அடப்பா, எவ்வளோ பெரிய கியூ. சரி, ஓகே. டிக்கெட்டோட விலை வந்து 50 ரூபா போட்டிருக்காங்க. வாங்கியாச்சு, வாங்க உள்ளே போகலாம். டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரன்ஸில் உள்ளே போனால் சிங்கம் வாய்க்குள்ளே பச்சையாக இருக்கும்னு எனக்கு அன்றைக்கி தாங்க தெரிஞ்சிச்சு. உள்ளே போக போக ஒரே பச்சையாக இருந்தது. அப்புறம் பார்த்தா லெஃப்ட்டு ரைட்டுன்னு 2 வழி போச்சு. நான் சரி ரைட்டு எடுத்து திரும்பி போனால் என்னடா அதுக்குள்ளே வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு யோசிக்கிற வேலைக்கு பார்த்தா தான் தெரிஞ்சுது. இதுதான் 3D இமேஜஸ் கிட்ட நின்று வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடமா. எனக்கு அன்றைக்கி தாங்க தெரியும். எப்பட்றா இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா அதுக்குன்னே இவ்வளோ பெரிய இடம் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி, வந்ததுக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போமேன்னு எடுத்துட்டு சரி அந்த லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலான்னு உள்ளே போனால் நான் பயந்தே போயிட்டேன். சரி, அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தா புலியும் பாண்டாவும் சண்டை போட்டுட்டு இருக்கு. சவகாசமே வானான்னு இந்த பக்கம் அலறின்னு ஓடனா இங்க 2 யானை. ஐயோ, மமோத். பாய்ந்துக்கிட்டு இங்க போனா
அடிச்சு பிடிச்சு காட்ட விட்டு வெளியில ஓடி வந்தா சாப்பிட்ற இடம் வந்துருச்சு. அடடே! எவ்வளோ பெரிய அப்பளம்! டெல்லி அப்பளம், பாம்பே அப்பளம்னு சொல்லிட்டு வித்துட்டு இருந்தாங்க. சரி நாங்க எல்லாரும் ஃபேமிலியா ஒண்ணா உட்காந்து ஒரு பிடி பிடிச்சுட்டு, பக்கத்திலேயே பார்த்தா மிளகா பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, போண்டான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. சுட சுட போட்டு குடுத்தா வேணான்னா சொல்லுவோம் நாங்க. சரி உட்காந்து அதையும் ஒரு பிடி பிடிச்சோம். சரி பிடிச்சுட்டு அடுத்து பக்கத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் பண்ண வந்தா, கடத்தெரு வந்துருச்சு. இங்கே பார்த்தா ஏகப்பட்ட திங்ஸ் ரூ. 20லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. பக்கத்துல பார்த்தா ஒரு காட்டன் கேண்டி இருந்துச்சு. அடடா! பஞ்சு மிட்டாய் சாப்பிடலன்னா எப்படி முடியும்? அப்புறம் சொல்லிட்டு பஞ்சு மிட்டாய், ஸ்வீட் கார்னும் சாப்பிட்டு, ரோஸ் மில்க்க குடிச்சு முடிச்சோம் சாப்பிடுற இடத்த. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு ரைடு போலான்னு வந்தாக்கா, புல் ரைடு தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது. ஸோ அடுத்து பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்ஸ் பால் பிட்ஸ் அப்படின்னு இருந்தது. இதில வெறும் பால்ஸ் மட்டும் இல்லங்க. அதுக்குள்ள ஸ்விங்கு, ஸ்லைடு, பேஸ்கெட் பால்னு நெறைய ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ற மாரி தான் இருந்தது எல்லாமே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்ஸ் ரைட் ஜோன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஜீப்பு, பைக்குன்னுதாங்க. கடைசில பார்த்தா அத தள்ளிக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க பின்னாடி ஒருத்தரு. எங்கடா பைக்கே காணோம் அப்படின்னு பார்த்தா, இருக்குதுலயே அதான் ஸ்லோவா போயிட்டுருக்கு. அடுத்து நாங்க போனது தாங்க இந்த ரைடு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது. ஸ்னோமேன் வேர்ல்டு. உள்ள வந்து ஒரே ஏசி தான். அப்புறம் எல்லாம் ஒரே செட்டப் தாங்க உள்ளலாம். அப்புறம் 3D மூவிஸ். பக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அனபெல்னு போட்டு பயங்கரமா இருந்தது. ஸோ அது எல்லாமே நாங்க ஸ்கிப் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க, மிரர் ஹவுஸு. பக்கத்துல அப்படியே வந்து 4D ஷோ நடந்துட்டு இருந்தது. லேசர் ஷோ. இந்த ரைடு கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா இருந்ததுங்க. ஸோ இதையுமே பார்த்துட்டு, அடுத்து பக்கத்திலேயே வந்து ஒரு டிராகனோட சீட்டிங்ஸோட இருந்தது. குதிச்சு குதிச்சு போற மாதிரி சைனீஸ் டிராகன். ஸோ இந்த ரைடும் ரொம்ப நல்லா தான் இருந்ததுங்க. இப்பதான் மாஸ். இந்த ஜெயிண்ட் வீல் எங்க போனாலும் இதுதாங்க பெஸ்ட்டு. எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே வந்து ஒரு டெரரான ஒரு ரைடுனா இது ஜெயிண்ட் வீல் தான். ஸோ வாட்டர் கேம்ஸ் இல்லாமல் கேம்ஸா? இது வந்து ஒன்லி ஃபார் கிட்ஸ். முட்டை கலக்கி பிரேக் டான்ஸ்னு போட்டிருந்தாங்க. செம்ம கலக்கி விட்டுச்சுங்க வயிறெல்லாம். ஹெலிகாப்டர் ரைடு மேலே கீழே மட்டும் தான் போயிட்டு வந்தது. மற்றபடி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அடுத்து பிலோ 5க்கான ஒரு ரைடு இது. இதுவுமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக தாங்க இருந்தது. ஸோ அடுத்து பீகாக் ரைடு, பலூன் மவுண்டைன் கிளைம்பிங், ட்ரெக்கிங் இதுவும் நல்லா தாங்க இருந்தது. ஸோ இருக்குதுல ரொம்ப டெரிஃபிக்காக இருந்தது வந்து இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போகும்போது தலைக்கீழ இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்றதுனால கொஞ்சம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது போக போக ஸ்பீடும் ஏறிடுச்சு. சரி எப்படி பார்த்தாலும் ஜெயிண்ட் வீல் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு யோசிக்கிற கொஞ்ச நேரத்தில் பார்த்தா திடீர்னு நிற்க வச்சுட்டாங்க மேலே. அப்படியே தலைக்கிடவே ஒரு 15-16 செகண்ட்ஸ் கிட்ட அப்படியே நின்றுடுச்சு. உண்மையிலே மைண்ட் ப்ளோயிங் இந்த ரைடு மட்டும். அப்படியே ரிவர்ஸில் வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்தா இந்த ரைடும் வந்து உண்மையிலே சூப்பராக தாங்க இருந்தது. இது சும்மா ஹேங்கிங் மட்டும் இல்லை, உள்ளே பாருங்கள் அது தனியாக ரவுண்டு உள்ள சேஸெல்லாம் சுற்றிட்டு இருந்தது. ஸோ இதுவுமே நல்லா இருந்தது. அண்ட் லாஸ்ட் பெரிய ரைடு அப்படின்னு பார்த்தாக்க இந்த போட்டு தான். ஸோ இதுவுமே பார்த்தோம். ஸோ அப்புறம் இந்த ஃபாஸ்ட் ட்ராகன் ட்ரெயினு, அப்புறம் இந்த பஞ்சி, அப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஷோ. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு ஹாப்பியாக கிளம்பிட்டோம். தேங்க்யூ வெரி மச்.